அதிமுகவிலிருந்து சசிகலா குடும்பம் முழுமையாக துரத்தி விடப்பட்டதுங்கிறத அவ்வளவு எளிதாக நம்ப முடியாது. சசிகலா இப்போது அவரது தம்பியான திவாகரனை களத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதிமுக வட்டாரங்கள். கால் நூற்றாண்டு காலமா அதிமுகவே ஆட்டி படைச்சிட்டு இருந்த சசிகலா குடும்பம் நேரடி அரசியல்ல இல்லாம ஜெயலலிதாவுக்கு நாங்க நெருக்கமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு தமிழகத்தையே சூறையாடிது சசிகலா கோஷ்டி. சசிகலாவோட அத்தனை சொந்தங்களும் இந்த வேட்டை பணத்துல பலமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அத்தோடு அதிமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் ஒரு கப்பம் செலுத்துகிற ஏஜென்ட்டுகளா மாத்தி வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மற்றும் அவரோட உறவினர்களின் ஆட்டம் நேரடி அரசியலாக பரிணமித்தது. ஆனா மத்திய பாஜக அரசோ இந்த சசி ஆட்டத்தை சகிக்க அனுமதிக்கவில்லை. சசிகலாவை தொடர்ந்து தினகரனுக்கும் ஒரு வசமான செக் வச்சுட்டாங்க. இதனால அதிமுக அமைச்சர்களே தினகரன் குடும்பத்தை கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கிறோன்னு பிரகடனம் செஞ்சாங்க. தினகரனும் ரொம்ப நல்லவர் மாதிரியே நானே ஓடி போயிறேன்னு போயிட்டாரு. ஆனா இது எல்லாமே ஒரு நாடகம்தாங்கிறது அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. இந்த நாடகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போதைய கட்சிகளுக்கு பின்னால் இருப்பது சசிகலாவின் தம்பியான திவாகரன் தான்ங்கிறது அம்பலமாகி இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலையை மீட்க தினகரன் புரோக்கர் மூலம் பேரம் பேசிய அதே காலகட்டத்தில் காங்கிரசின் சல்மான் குர்ஷித்தை தங்களுக்காக வாதாட களமிறக்கியவர் திவாகரன். அதோடு தம்மை ஓரங்கட்டிய தினகரனை துரத்த எடப்பாடிக்கு வலதுகரமா தமது ஆதரவு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களையும் களமிறக்கினார் திவாகரன். சசிகலாவை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி என்னும் பொன் முட்டையிடும் பாத்தை அவ்வளவு எளிதாக கை கழுவிவிட விரும்பவில்லை. அதனால்தான் திவாகரனை களமிறக்கிவிட்டார். இப்போதைக்கு சசிகலா குடும்பமே இல்லாத அதிமுக என்கிற தோற்றம் இருக்கிறது. இதை அப்படியே வைத்துக்கொண்டு கொல்லப்புறமாக அதிமுகவை ஆட்டி வைப்பதுதான் சசிகலா கோஷ்டியின் தற்போதைய திட்டம் என்கின்றன அதிமுக வட்டாரங்கள். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.